எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம நபர். மே 2026 ஈரான் நாட்டில் உள்ள எண்ணெய் கட்டமைப்புகளை அடியோடு அழிப்பேன் ட்ரம்ப் அறிவிப்பு. பிரம்மாண்ட பாதுகாப்பு கொண்ட நபரா இருக்கிற அமெரிக்க அதிபருக்கே பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்காவில் இப்போதைய சூழ்நிலை சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பவத்தோட பின்னணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலான்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உரிமையா கேட்கறேங்க, தயவு செஞ்சு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை பரிந்துரைங்க. அப்புறம் சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எந்த நாடுகளையும் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான் இந்த மக்கள் இல்லைனா ஒரு அதிபரை குறி வச்சோ துப்பாக்கி சூடு மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ அமெரிக்காவில் நடந்திருக்குது. அதுவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியிலேயே அங்க ட்ரம்ப்பை குறி வச்சு துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம் உலக நாடுகளில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ட்ரம்ப் உயிர் பழிச்சாரா, என்ன நடந்ததுன்றத நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. உலகத்தில் அதிகபட்ச பாதுகாப்பு கொண்ட ஒரு நபர் இருக்காங்கன்னா அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தான்றது உலகறிஞ்ச உண்மைதான். அந்த அடிப்படையில் அமெரிக்காவோட CIA சீக்ரெட் ஏஜென்சி உட்பட எல்லாரும் இணைஞ்சு ட்ரம்புக்கு ஒரு பிரம்மாண்ட பாதுகாப்பு கொடுக்கப்படுது. ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெளியில ஏதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலோ ஏன் மற்ற நாடுகளுக்கு போனாலும் எல்லா வகையிலும் அவருக்கு பாதுகாப்புன்றது கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாத வகையில தான் அந்த நாட்டோட அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர்கள் தரையில பயணிக்கிறதுக்குனே தி பீஸ்ட்னு ஒரு ராணுவ டேங்குக்கு இணையான ஒரு காரை அமெரிக்கா பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி அவங்க விமானத்தில் பயணிக்கணும்னா அதுக்காக பறக்கிற வெள்ளை மாளிகைன்னு அழைக்கப்படுற தி ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானமும் அமெரிக்க அதிபர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. இப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற அமெரிக்க அதிபருக்கு எந்த விதமான சின்ன பாதுகாப்பு குறைபாடு இல்லாத வகையில தான் அந்த நாட்டோட சீக்ரெட் சர்வீஸ் பாத்துக்கிறாங்க. இப்படி பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளுமே பல நிகழ்ச்சிகள்லயும் பிரஸ் மீட்லயும் கலந்துகிட்டு இருக்காருங்க. அப்படிதான் கடந்த ஏப்ரல் மாசம் 2025 அன்னைக்கு ஒயிட் ஹவுஸ் சார்பா அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்க பத்திரிகையாளர் சங்கத்துக்கான ஒரு ஃபங்க்ஷன்ல ட்ரம்ப் கலந்துகிட்டாருங்க. இந்த பத்திரிகையாளருக்கான ஃபங்க்ஷன்ன்றது அமெரிக்காவோட வாஷிங்டன் டிசில அங்க இருக்கிற ஹில்டன் நட்சத்திர ஹோட்டல்ல தான் நடந்தது. அமெரிக்க அதிபரா இருக்கிற ட்ரம்போடவே பத்திரிகையாளர்களை எதிர்கொள்றதுல சிறந்து விளங்கக்கூடிய கரோலினா வழி அனுப்புற நிகழ்ச்சின்றதுனால தான் ட்ரம்பும் அவரோட மனைவியா இருக்கிற மெலினியாவும் நேரடியாவே அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. இப்ப அமெரிக்காவை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட நிர்வாகத்துல ஜேடி வேன்ஸ், டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிற மார்க்கோ ரூபியோ, அதுக்கப்புறம் போர்ல ட்ரம்ப் சொல்றத ஒவ்வொன்றையும் கேட்டு அப்படியே நடைமுறைப்படுத்துற பீட்டர் எக்ஸெட், கடைசியா ஒயிட் ஹவுஸுக்கான செய்தி தொடர்பாளராக இருக்கிற கரோலினோ இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதா அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒயிட் ஹவுஸோட அரசாங்க வேலை காரணமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரோட மனைவியா இருக்கிற மெலினியாவை தவிர்த்து மற்ற ட்ரம்ப் நிர்வாகத்தை சார்ந்த பெரிய ஆட்கள் யாரும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலங்க. இருந்தாலுமே ட்ரம்ப் கரோலினா வழி அனுப்பணும்ன்றதுக்காக அவரோட மனைவியோட இந்த ஃபங்க்ஷன்ல நேரிலே கலந்துகிட்டு இருந்தாரு. திட்டமிட்டபடி ஏப்ரல் 25, 2026 அன்னைக்கு இரவு இந்த ஃபங்க்ஷன்ன்றது தொடங்குச்சுங்க. அங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்ட்டியில ஒன்னா கூடி இருந்தப்ப அந்த ஹோட்டலோட லாபி பகுதியில திடீர்னு ஒரு சத்தம்ன்றது அதிகமா கேட்க ஆரம்பிச்சுதுங்க. ஆரம்பத்தில் அங்க இருந்து எல்லாருமே ஏதோ தட்டு கீழே விழுந்தது, மற்ற பொருள் எதனா கீழே விழுந்திருக்குன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு பார்த்தா அப்பதான் அடையாளம் தெரியாத ஒரு நபர் கன் ஷூட் பண்ணிருக்காருன்றதே அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்தது. உடனடியாவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அவரோட மனைவி மெலினியாவும் டேபிள் கீழே போய் மறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிங்க ட்ரம்பையும் அவரோட மனைவியும் பாதுகாப்பா அந்த இடத்தை விட்டு வெளியே அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஹில்டன் ஹோட்டல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்பை குறி வச்சு நடத்தப்பட்ட இந்த அசம்பாவித சம்பவத்துல அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலங்க. இப்படிப்பட்ட நிலைமையில அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த கன் ஷூட் சம்பந்தமா அமெரிக்காவோட விசாரணை அமைப்புங்க முதல் கட்ட தகவல்களை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. ஹில்டன் ஹோட்டல்ன்றது அமெரிக்க அதிபர் அங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாருன்றதுனால அந்த சுத்தி ஒரு பிரம்மாண்ட பாதுகாப்பு வளையத்தை அமெரிக்காவோட சீக்ரெட் சர்வீஸ் வழக்கமான நடைமுறையை பின்பற்றி பண்ணிருக்காங்க. ஆனா அதே மீறி தான் 31 வயதான காலே ஆலன் தாமஸ் என்ற நபர் அந்த ஹோட்டலுக்குள்ளார செக்யூரிட்டி கடந்து உள்ள நுழைஞ்சிருக்காருங்க. நுழைஞ்சது மட்டும் இல்லாம ட்ரம்போட பாதுகாப்பு அதிகாரிகளை குறி வச்சு அவர் லாபியில கன் ஷூட் பண்ணதுனால தான் அங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்த அதிபர் உட்பட எல்லாருமே ஒரு பயத்துக்குள்ளா இருந்தாங்க. அந்த இடமே உச்சகட்ட பரபரப்புக்கு போயிருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில ஒவ்வொரு விஷயமா வெளிவந்திருக்குதுங்க. ட்ரம்புக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்தின இந்த காலே ஆலன் தாமஸ் என்ற நபர் அமெரிக்காவோட கலிபோர்னியா மாகாணத்தை சார்ந்தவரா இருக்காருங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிற தாமஸ் அந்த பல்கலைக்கழகத்திலே பகுதி நேர ஆசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவும் முதல் கட்ட தகவல்ன்றது வெளியாயிருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம இந்த மோசமான சம்பவத்தை அரங்கேற்றத்துக்கு முன்னாடி தாமஸ் அவரோட குடும்பத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாருங்க. அந்த கடிதத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது
இருந்ததுன்னா இப்ப அமெரிக்காவோட அதிபரா இருக்க ட்ரம்ப் பல தப்பான முடிவுகளை எடுத்துட்டு இருக்காரு, அவர் சிஸ்டத்தையே குலைச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தாமஸ் அதுல குறிப்பிட்டிருக்காருங்க. ட்ரம்ப்க்கு அடுத்ததா அவரோட நிர்வாகத்துல உயர் பொறுப்புல இருக்க சில அதிகாரிகளையும் டார்கெட் பண்ணிருக்கிறதாவும், இது மட்டும் இல்லாம ட்ரம்புக்கு எதிராக ஆயுதம் ஏந்திரத்துக்கு முழுசா தயாரானதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதா தாமஸ் அவரோட குடும்பத்துக்காக எழுதியிருந்த கடிதத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் விசாரணையில இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்க அதிபரை குறி வச்சு நடத்தப்பட்ட இந்த கன்ஷூட் சம்பந்தமா ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன விஷயத்த பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, 2024 பென்சில்வேனியா மாகாணத்துல பிரச்சாரத்துல இருந்தப்பயே ஒரு 20 வயது நபர் என்ன குறி வச்சு துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தாரு. அதிர்ஷ்டவசமா அவர் ஃபயர் பண்ண கண்ணுல இருந்து வெளிப்பட்ட குண்டு என்னோட காது மட்டுமே உரைச்சிட்டு போனதுனால அப்ப நான் உயிர் பொழைச்சேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. அப்ப பென்சில்வேனியாவில் நடந்த அந்த சம்பவத்துல ஈரானுக்கு சம்பந்தம் இருக்குதான்ற சந்தேகம் எனக்கு இப்பவும் இருக்குதுன்ற மாதிரி பேசியிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்ப வாஷிங்டன்ல பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில் நடந்த இந்த கன்ஷூட்டுக்கு ஈரான் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லைன்னு விசாரணையில தெரிய வந்திருக்குதுன்னு ட்ரம்ப் அவர் தரப்புல குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காருங்க. கடைசியா மீடியாஸ் கிட்ட ட்ரம்ப் என்ன விஷயத்தை வெளிப்படுத்தி இருந்தாருன்னா, அதிர்ஷ்டவசமா இந்த கன்ஷூட் சம்பவத்துல அமெரிக்க அதிபரா இருக்கிற எனக்கும் என்னோட மனைவி மெலினியாவுக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படல. இதுக்கு முன்னாடி இருந்த பல அரசாங்கங்களால அமெரிக்கா நலிவடைஞ்சிருந்தது. இப்பதான் உலக நாடுகளோட கவனத்தை அமெரிக்கா ஈர்த்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சம்பவங்களால அமெரிக்காவோட வளர்ச்சின்றது எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. அமெரிக்கா தி கிரேட் எகென் என்ற அந்த விஷயத்தை அமெரிக்க அதிபரான அடைஞ்சே தீர்வுன்ற மாதிரி ட்ரம்ப் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கடந்த 2025 இதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சின்றது அமெரிக்காவோட வாஷிங்டன்ல நடந்தது. ஆனா அப்ப அந்த தடவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல காரணங்களால அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. இந்த தடவை தான் கரோலினுக்காக கலந்துகிட்டு இருந்தாரு. கடந்த 2024 இருந்து இப்ப வரைக்கும் ட்ரம்பை குறி வச்சு அசாசினேஷன் முயற்சின்றது 3 தடவை நடந்திருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க இந்துஸ்தான் டைம் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்க அதிபர்களுக்கான பாதுகாப்பு வலையன்றது நாம கற்பனையிலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்ட பாதுகாப்புன்றது தான் அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுக்கப்படுது. இருந்தாலுமே ஒரு சில தடவை அதையும் மீறி இந்த மாதிரி சில தாக்குதல் சம்பவம்ன்றது அரங்கே இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் 1960களில் ஜான் எஃப் கென்னடி பொதுமக்களுக்கு முன்னாடி ஓபன் கார்ல பயணிச்சுட்டு இருந்தப்ப அவரை வந்து ஒரு மர்ம நபர் துப்பாக்கியால சுட்டு இல்லாம ஆக்கியிருந்தாரு. அமெரிக்காவில் ஜான் எஃப் கென்னடியோட இழப்புக்கு அப்புறம் தான் அமெரிக்க அதிபர்களுக்கான பாதுகாப்புன்றது உலகத்துல வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமெரிக்க அதிபருக்குன்னு அந்த நாட்டு அரசாங்கம் வடிவமைச்சாங்க. அதை இப்போ நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்போட பாதுகாப்புல குறைபாடு ஏற்பட்டதனால அதை சரி பண்ற விதமா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மிக அதிக பாதுகாப்பு வளையத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கொடுக்க போறதா அந்த நாட்டோட அதிகார மையமா இருக்கிற ஒயிட் ஹவுஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த கன்ஷூட் சம்பவத்தினால எந்த வகையிலும் ஜியோ பாலிடிக்ஸ்ல தன்னோட ஆதிக்கன்றது குறையக்கூடாதுன்னு நினைக்கிற ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக புதுசா பல நகர்வுகளை தொடங்கி இருக்கிறதா அவர் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காரு. ஈரான் அமெரிக்காவுக்கு நடுவுல ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு முன்னாடி பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல வச்சு 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தைன்றது நடந்திருக்க வேண்டியதுங்க. ஆனா ஈரானோட அரசியல் தலைமையா இருக்க அந்த நாட்டோட அதிபர் பெசஸ்கியான், ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி, ஈரானோட சபாநாயகரா இருக்க கலிபா மாதிரியான தலைவர்கள் டிப்ளமேட்டிக்கா அமெரிக்காவோட பேசுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அமெரிக்கா ஈரானோட போர்ட்ஸ்களை நேவல் பிளாக்கெட் மூலமா மூடி வச்சிருக்கிறதுனால ஈரானோட IRGC ராணுவ படன்றது ஈரானோட உச்ச தலைவரா இருக்க மொஜ்தபா காமேனி முழு உடல்நிலையோட திரும்ப வரட்டும், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட தேவைப்பட்டா டிப்ளமேட்டிக்கா பேசலாம், அது வரைக்கும் பேச்சுவார்த்தை வேணான்ற மாதிரி IRGC ராணுவ பட ஈரானோட பொலிட்டிக்கல் தலைமை கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை தொடங்க போகுதுன்ற நம்பிக்கையில அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாயா இருக்க ஸ்டீவ் விட்காஃபும் ட்ரம்போட இஸ்ரேல் மருமகன் குஷ்னரும் அமெரிக்காவில இருந்து புறப்படுறதுக்கே தயாராயிட்டாங்க. கடைசி நேரத்துல தான் இந்த பேச்சுவார்த்தைன்றது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில ஈரான் நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத்ல வச்சு பாகிஸ்தான் அதிபர் ஷபாஸ் ஷெரீப், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரோட அமெரிக்கா கிட்ட என்ன மாதிரியான தகவல்களை ஈரான் சார்பா சொல்லணும்ன்றத அவர் தரப்புல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குதுங்க. இந்த பயணத்தை முடிச்சுட்டு இஸ்லாமாபாத்ல இருந்து நேரடியா மாஸ்கோவுக்கு பயணப்பட்டிருக்கிற அப்பாஸ் அராக்சி அங்க ரஷ்ய அதிபர் புதினை சந்திச்சு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்திருக்காருங்க. இந்த பேச்சுவார்த்தையோட வெளிப்பாடா ரஷ்யா ஒரு மீடியேட்டரா வச்சு அமெரிக்காவோட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் அரசாங்கம் ஏற்படுத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரியான நிலைமையில ஈரானுக்கு எதிரான போர்க்கப்பல் முற்றுகை தொடரும் சொல்லிருக்கிற ட்ரம்ப் எந்த நிமிஷமும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தலான்ற மாதிரி அவங்க தரப்புல அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 2026 முடியறதுக்குள்ளார ஈரான் நாட்டோட சுமூகமா எந்த ஒரு முடிவும் எட்டப்படாம போயிடுச்சுன்னா மே மாசம் 2026 தொடக்கத்துல ஈரானோட கார்கியவ்ல இருக்க அந்த நாட்டோட கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஏற்றுமதி கட்டமைப்புங்க உட்பட அந்த நாட்டோட 31 பிராவின்ஸ்ல இருக்க எல்லா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறி வச்சும் அமெரிக்காவோட விமானப்படைன்றது ஏர் ஸ்ட்ரைக் நடத்தும்னு ட்ரம்ப் வந்து மிரட்டல் விடுத்திருக்காருங்க. இது மட்டும் இல்லாம தடையை மீறி ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை
உரிமையை வாங்கியிருந்த சீனாவோட நிறுவனத்து மேல ட்ரம்ப் பொருளாதார தடை விதிச்சிருக்காருங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறி வச்சு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல வர அப்டேட்டுங்களை நிறைய ஆர்டிகல்ஸ்ல ரெஃபர் பண்ணி துல்லியமா ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்க உதவ நினைச்சீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தை வழி நடத்துற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவ மாதிரியான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.